துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனைவரையுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளும் எந்த விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொள்வீங்க. யாரேனும் கஷ்டத்தில் இருந்தாலும், யாருக்கேனும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் முதல் நபராக ஓடி சென்று உதவக்கூடியவர்கள் நீங்களாகத்தாங்க இந்த உலகத்தில் முதல் நபராக இருப்பீங்க. அப்படி அனைவரையுமே நீங்கள் திருப்திப்படுத்த முயற்சி செய்த அனைத்துமே தோல்வியாகவே முடிந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க இயல்பாகவே அனைவருடனும் நல்லுறவை பேண விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அவர்களை உங்களிடம் பேசாமல் போனாலும் நீங்கள் போய் அவர்களை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்க வேண்டும், நாம் அவர்களிடம் பழக வேண்டும் என்ற ஒரு குணங்கள் உங்களுக்கு இயல்பாகவே பிறந்ததிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய தவறு கிடையாது. உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமா கேட்டால் நிச்சயமாக முடியும். ஆனால் அதனை உடனே உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் சில இடங்கள்ல உங்களுடைய பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களையும் குறைத்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் நடக்கும். வாழ்க்கை துணை, சகோதரர்கள், உறவினர்கள் என அனைவரையும் ஒரே நேரத்தில் மகிழ்விக்க நீங்க முயற்சி செய்வீங்க. ஆனா ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளும் வேறுபட்டதால் யாருடைய மனதையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சும் ஒரு சிரிப்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தால் போதும் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையிலிருந்து, குழந்தைகளிலிருந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வரைக்கும் அனைவருக்கும் பிடித்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. ஆனா ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள் உங்களுடைய குடும்பத்திற்கோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ பிடிக்காமல் போய்விடும். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஒருவருக்கு ஆதரவாக பேசினால் மற்றொருவர் வருத்தப்படுவார். இதனால் நீ எப்போதும் அவங்களுக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறாய் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்களும் உங்கள் மீது எழுந்து கொண்டே தான் இருக்கும். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணமை இறுதியில் பெரிய குடும்ப மனக்கசப்பிற்கு உங்களுக்கு காரணமாகவே மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ஒரு செயலும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில செயல்களும் சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய குடும்பத்திற்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. மற்றொரு பக்கம் இந்த அவங்களுடைய அடிப்படை குணமே அனைவருக்கும் சமமான ஒரு முக்கியத்துவத்தை தந்து யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குணம். ஆனால் காலப்புருஷ தத்துவத்தின் 7ஆம் வீடான துலாம் கூட்டு முயற்சிகளையும் பொது தொடர்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக எப்போதுமே இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுபத்துவமாக இருந்தாலுமே கோச்சாரத்தில் ராகு அல்லது சனியின் பார்வை விழும்போது உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் தோல்வியில் மட்டுமே முடியும். அதை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் இன்னொருத்தர் உங்கள் மீது கோபப்படுவார். அதனால அதை உங்களுடைய மனதிற்குள் ஏற்றி வைத்து யார் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நிலையான ஒரு முடிவை எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க மற்றவங்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்வதுதான். நீங்க உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடுரோட்டில் இருந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உங்களை அனைவருமே பயன்படுத்தி கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு தரப்பை திருப்திப்படுத்த முயலும் போது மறுதரப்பு கோபித்துக் கொள்வதும் அனைவரையும் அரவணைக்க நினைத்து இறுதியில் நீங்கள் மட்டுமே மன உளைச்சலுக்கு ஆளாவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு சகஜமான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமற்ற முறையில் இருக்கும் போது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கூட மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். எனவே யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முயலாமல் எது நியாயமோ அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதை இந்த தோல்வியிலிருந்து மேல்வதற்கான ஒரு வழியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். எனவே யார் எது வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயமா கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வாகன வசதிகள் வாங்குவதற்கான ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடும். அதனால இந்த ஒரு நேரத்துல புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வாங்கினீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து போதுமான அளவுக்கு அதிலும் உங்களுடைய கையில் தங்கிவிடும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கால்நடைகள் மூலம் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. இந்த துலாம் ராசியின் குறியீடான தராசு எப்போதுமே சமநிலையை விரும்பக்கூடியதாக இருக்கும். இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் அனைத்துமே விலகி தற்போது குரு பகவானின் சுப பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் பலமும் கூடுவதால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியான ஒரு முடிவையும் சரியான சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா தேடி கொடுக்கும். தராசின் தட்டுக்கள் சமமாவது போல குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த முரண்பாடுகள் அனைத்தும் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவும் முடிவுகளில் நிதானமும் வெளிப்பட்டுவிடும். யாருக்கு என்ன முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போவதால் குடும்ப நிர்வாகம் அனைத்துமே சீரானதாக மாறிவிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து குடும்ப பொறுப்புகள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் வீட்டில் நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த நிம்மதியும் ஒரு சுமூகமான சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி என்கிற ஒரு பெருமூச்சையை அனைவருமே அடைந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது கிடைக்க போகுது. நீண்ட நாளாகவே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் மற்றும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் மெதுவாக சரியாக தொடங்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக மாறி அனைத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கும். ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே ஒரு படி மேல அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சமநிலையே வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதுவரை சிதறிப்போன குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு உங்களுக்குள்ள அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் சரியான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். வீட்டில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உரையாட தொடங்குவார்கள். பிரிந்த மனங்கள் அனைத்தும் இணைந்துவிடும். குடும்பத்தில் உங்களது கருத்திற்கு மீண்டும் மதிப்பானது கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கப்பட்டு புதிய புரிதலானது உருவாகும். வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் மேம்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறையும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்வதுதான். நீங்க உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடுரோட்டில் இருந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உங்களை அனைவருமே பயன்படுத்தி கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு தரப்பை திருப்திப்படுத்த முயலும் போது மறுதரப்பு கோபித்துக் கொள்வதும் அனைவரையும் அரவணைக்க நினைத்து இறுதியில் நீங்கள் மட்டுமே மன உளைச்சலுக்கு ஆளாவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு சகஜமான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமற்ற முறையில் இருக்கும் போது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கூட மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். எனவே யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முயலாமல் எது நியாயமோ அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதை இந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கான ஒரு வழியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். எனவே யார் எது வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயமா கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வாகன வசதிகள் வாங்குவதற்கான ஒரு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடும். அதனால இந்த ஒரு நேரத்துல புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வாங்கினீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து போதுமான அளவுக்கு அதிலும் உங்களுடைய கையில் தங்கிவிடும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கால்நடைகள் மூலம் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. இந்த துலாம் ராசியின் குறியீடான தராசு எப்போதுமே சமநிலையை விரும்பக்கூடியதாக இருக்கும். இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் அனைத்துமே விலகி தற்போது குரு பகவானின் சுப பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் பலமும் கூடுவதால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியான ஒரு முடிவையும் சரியான சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா தேடி கொடுக்கும். தராசின் தட்டுக்கள் சமமாவது போல குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த முரண்பாடுகள் அனைத்தும் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவும் முடிவுகளில் நிதானமும் வெளிப்பட்டுவிடும். யாருக்கு என்ன முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போவதால் குடும்ப நிர்வாகம் அனைத்துமே சீரானதாக மாறிவிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து குடும்ப பொறுப்புகள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் வீட்டில் நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த நிம்மதியும் ஒரு சுமூகமான சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி என்கிற ஒரு பெருமூச்சையை அனைவருமே அடைந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது கிடைக்க போகுது. நீண்ட நாளாகவே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் மற்றும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் மெதுவாக சரியாக தொடங்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக மாறி அனைத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கும். ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே ஒரு படி மேல அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சமநிலையே வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதுவரை சிதறிப்போன குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு உங்களுக்குள்ள அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் சரியான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். வீட்டில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உரையாட தொடங்குவார்கள். பிரிந்த மனங்கள் அனைத்தும் இணைந்துவிடும். குடும்பத்தில் உங்களது கருத்திற்கு மீண்டும் மதிப்பானது கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கப்பட்டு புதிய புரிதலானது உருவாகும். வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும்.